வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உபநிஷதங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடந்த பதிவில் நான் உங்களுக்கு உபநிஷதங்களோட பற்றி அது முன்னோட்டத்தை நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே. ரெண்டாவதாக நம்ம இப்போ பார்க்க போகிறது உபநிஷதங்களில் முக்கியமான உபநிஷதங்களில் ஒன்றான கேன உபநிஷத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் சில கேள்விகளை நமக்குள்ளே கேட்டுக்கலாம். இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது, உயிரினங்கள் இயங்குது, நம்ம உடல் இயங்குகிறது, உள்ளம் இயங்குகிறது, மூச்சு காற்று நம்ம உயிர் வாழும் வரை இயங்குது. இதெல்லாம் யாரால அப்படின்னு எப்போதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? இந்த கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்க மனசுல இறைவன் தனது இருப்பை உணர வைக்க முயற்சிக்கிறார் அப்படிங்கிறது பொருள். ஏன்னா இறைவனுடைய இருப்பை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் உயிர்களுக்கான இறுதி லட்சியம். இந்து மதம் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க எல்லா தத்துவங்களும் இதைத்தான் சொல்லுது. இந்த இறுதி லட்சியத்தை அடைய வழிகாட்டுபவை தான் உபனிஷதம். உபனிஷதங்கள்ல கேன உபனிஷதம் சில முக்கிய கேள்விகளுக்கு விடை காண வழிகாட்டுகிறது. சரி, அதுக்கு முன்னாடி கேன அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். கேன அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு யாரால் என்பது பொருள். இந்த உலகம் யாரால் இயங்குகிறது என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு இந்த கேன உபனிஷதம் விடை கூறுகிறது. இப்படி ஒரு உயர்வான விடை சொல்லும் உபனிஷதங்களை படிக்கும் முன்னாடி அதற்கு உரிய மனநிலையை முதல்ல நாம நமக்குள்ள உருவாக்கிக்கணும். அப்படி உருவாக்குறதுக்கு சாந்தி மந்திரங்கள் நமக்கு உதவும். தெய்வத்தை குறித்த காரியத்தில் ஈடுபடும் போது நம்ம மனம் ஒன்றி இருந்தா தான் முழு பலனும் கிடைக்கும். அதுக்காக தான் உபனிஷதங்கள் சொல்றதுக்கு முன்னாடி சாந்தி மந்திரங்கள் சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. சரி, கேன உபனிஷத்துக்கு எத்தனை மந்திரம் இருக்குன்னா 2 மந்திரங்கள் இருக்கு. ரெண்டுமே சமஸ்கிருதத்தில் இருக்கும். நான் அதனுடைய பொருளை உங்களுக்கு சொல்றேன். முதல் மந்திரத்தோட பொருளை சொல்றேன். குரு சீடனாகிய நம் இருவரையும் கடவுள் காப்பாராக. அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்க ஊக்குவிப்பாராக. நாம் இருவரும் ஈடுபாட்டுடன் உழைப்போமாக. கற்றது நமக்கு பயனுள்ளதாக அமையட்டும். எதற்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக. இது முதல் சாந்தி மந்திரம். இந்த சாந்தி மந்திரம் சொல்லி முடிச்சோடனே ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி அப்படின்னு 3 முறை சொல்லணும். சரி, 2வது சாந்தி மந்திரத்தை பார்க்கலாம். வாக்கு, பிராணன், கண்கள், காதுகள் மற்றும் எல்லா புலன்களும் மிகுந்த ஆற்றலுடன் விளங்கட்டும். உபனிஷதங்கள் கூறுகின்ற இறைவனே எல்லாம். அந்த இறைவனை நாம் மறுக்காமல் இருப்பேனாக. இறைவன் என்னை மறுக்காது இருப்பாராக. இறைவனிடமிருந்தும் மறுப்பு இல்லாது இருக்கட்டும், என்னிடமிருந்தும் மறுப்பு இல்லாது இருக்கட்டும். உபனிஷதங்களில் கூறப்பட்டுள்ள தர்மங்கள் ஆன்மாவை நாடுகின்ற எண்ணில் குடிகொள்ளட்டும். இது 2வது மந்திரம். இந்த 2வது மந்திரம் சொல்லி முடிச்ச உடனேயும் ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தின்னு 3 முறை சொல்லணும். இது எதுக்குன்னா 3 விதமான தடைகளிலிருந்து விடுபடுவதற்காக நாம் 3 முறை சொல்ல வேண்டும். இது என்ன தடை? 3 விதமான தடைனா, நம்மால் வரக்கூடிய தடை, பிற உயிர்களால் வருகின்ற தடை, இயற்கை சக்திகளால் வருகின்ற தடை. இதுதான் 3 தடை. இந்த 3 தடைகளை போக்குவதற்கு ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன உபனிஷத்தை படிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் கேன உபனிஷத்தை படிப்பதற்கான முதல் படி. இனி கேன உபனிஷத்தின் உட்பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.